ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 2026இல் உங்களுக்கு ஏற்ற மிகுந்த பலன்களோட தான் உங்கள் லைஃப் ஆரம்பிக்குதுன்னே சொல்லணும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 9ஆம் வீட்டில் செவ்வாய் உச்சம் பெறுகிறார். ஒன்பதாம் எண்ணே செவ்வாயை தான் குறிக்கும். அது பாக்கியஸ்தானம்னு சொல்லுவோம். அந்த பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் உச்சம் பெறுகிறார். இது மிகப்பெரிய ஒரு யோகத்தை உங்களுக்கு உண்டாக்கியிருக்கு. கூடுதலாக யார் யார் நிற்கிறார்? சூரியன், புதன், சுக்கிரன், இந்த 3 கிரகங்களும் நின்று உங்களுக்கு நல்ல பலன்களை தரப்போகிறது. இது எல்லாமே அடுத்து வரக்கூடிய ஒரு 30 நாட்கள் வரைக்குமான காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு. அதுலேயும் உங்களுக்கு செவ்வாய் அப்படிங்கிறவர் யார்? அவர் உங்களுடைய 7ஆம் வீட்டிற்கும் அதிபதி, 12ஆம் வீட்டிற்கும் அதிபதி. அப்படிப்பட்ட ஒரு பார்ட்னர்ஷிப்ஸை குறிக்கக்கூடிய அந்த செவ்வாயின் அமைப்பு அப்படிங்கிறது அது லைஃப் பார்ட்னராகவும் இருக்கலாம், பிஸ்னஸ் பார்ட்னராகவும் இருக்கலாம். அவர் உச்சமடையும் போது நிச்சயம் நன்மைகள் அப்படிங்கிறத நீங்கள் எதிர்பார்க்கலாம். இன்னொரு ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா 12ஆம் வீட்டின் அதிபதியாகவும் அவர் இருக்கிறதுனால பணங்காசு விஷயத்தில் குறிப்பாக உங்களுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் முடிவெடுக்கும்போது ஒரு முறைக்கு பல முறை யோசித்து முடிவெடுத்து செயல்படுவது அப்படிங்கிறது உங்களுடைய வெற்றியை உறுதிப்படுத்தும். இது மட்டுமா, நாங்களும் சேர்ந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் குருவும் சனியும் சேர்ந்துமே உங்களுக்கு நற்பலன்களை இந்த முதல் 6 மாதங்களிலேயே நீங்கள் காணப்போகிறீர்கள். காரணம், 3ஆம் வீட்டில் வரப்போகும் குருவுக்கு எப்போதுமே முற்பலன். ஜூன் மாதம் தான் குரு பயிற்சினாலுமே முற்பலனாக உங்களுக்கு ஏப்ரலிலிருந்தே நிறைய நல்ல பலன்களை நீங்கள் சந்திக்க ஆரம்பித்து விடுவீர்கள். இவ்வளோ நாள் நடக்கலைனாலும் இனிமேல் பட்டு நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்கள் பெரிதாக மெனக்கட வேண்டாம். அது எல்லாமே நல்லபடியாக நடந்து முடிய போகுது. லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனியினால் நிறைய நன்மைகள் அப்படிங்கிறது, சுப விரயங்கள் அல்லது அதற்குரிய வருமானம் அப்படிங்கிறத சனியை ஏற்படுத்தி தரப்போகிறார். கவலையே படாமல் உங்களுடைய எஃபர்ட்ஸில் நீங்கள் எந்த அளவுக்கு கவனம் செலுத்துகிறீங்களோ அந்த அளவுக்கு வெற்றியின் தன்மையை நீங்கள் சுவைக்கப் போகிறீர்கள் இந்த ஆண்டு அப்படின்னே சொல்லலாம். பெரிய ஒரு ஆதாயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இவ்வளோ நாள் நீங்கள் பட்ட வேதனைகள், இவ்வளோ நாள் உங்களுக்கு சரியான ஹெல்ப் கிடைக்காம இருந்திருக்கும், அல்லது உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த முயற்சிக்கு தகுந்த பலன்கள் கிடைக்காமல் இருந்திருக்கும். ஆனால் இந்த ஆண்டு பிறக்கும் பொழுதே செவ்வாய் உச்சம் பெற்று உங்களுக்கான பொருளாதார வெற்றியையும் நிலப்புலன்களால் ஆதாயத்தையும் உண்டாக்கக்கூடிய வகையில் இருக்கிறதுனால அது சார்ந்த விஷயங்களில் நீங்கள் முதலீடு பண்ணினால் உங்களுடைய முதலீடு ரொம்ப குயிக்கான டயத்தில் அப்ரிஷியேட் ஆகி உங்களுக்கு பெரிய லெவலில் பலன் தரும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம்.